உங்களுக்கு ரொம்ப புடிச்சவங்க உங்கள விட்டுட்டு போயிட்டாங்களா? ஒரு டைம்ல வந்து நீங்க பயங்கரமா லவ் பண்ணீங்க. ஆனா, இப்ப அவங்க கூட இல்ல. உங்கள வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. மறந்துட்டு போயிட்டாங்க. கவலைப்படாதீங்க. எல்லாமே சரியாயிரும். அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நெனச்சீங்களா? இவங்கலாம் வந்து நல்லா அனுபவிப்பாங்கங்க. கருமான்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு செய்த துரோகம், உங்களுக்கு குடுத்த வலி வந்து டபுளா வந்து அவங்களுக்கு வரும். உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா, அது நீங்க ஒரு நாள் வந்து வேடிக்கை தான் பார்க்க போறீங்க. நான் தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து ரியாலிட்டிங்க. சரி, ரிலேஷன்ஷிப்ல வந்து ஏன் வந்து அவங்க உங்கள விட்டுட்டு போறாங்க? அத வந்து எப்படி ஓவர் கம் பண்றது பத்தி பேசுவோமா? ரிலேஷன்ஷிப்ல வந்து பிரேக்கப் ஆகுதுன்னா, அது வந்து நெறைய காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்கள்லாம் வந்து உங்கனால மட்டும் கிடையாதுங்க. ஸோ நீங்க உங்கள வந்து நீங்க ப்ளேம் பண்ணிக்காதீங்க. முதல் விஷயங்க. நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போதே அவங்க உங்கள விட்டுட்டு போறாங்கன்னா, அது வந்து அவங்க தாங்க காரணம். மேபி வந்து அவங்க எமோஷனலி வந்து நாட் ரெடியா இருப்பாங்க. உங்க கூட வந்து அந்த ஃபீலிங் வந்து அவங்களுக்கு கிடைக்கலன்னு வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஒரு மிஸ்கம்யூனிகேஷனா இருக்கலாம். அந்த நீட்ஸ், அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து மீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து நீங்க மீட் பண்ணாம இருக்கலாம். இல்லன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவங்க மீட் பண்ணாம இருக்கலாம். இதனால வந்து மன வருத்தம், நம்ம வந்து ஏதாவது வார்த்தை விட்டுறது, அதனால வந்து உங்கள விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ ஓராயிரம் காரணங்கள் இருக்கு அவங்க உங்கள விட்டுட்டு போறது. சரியா? இது வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பிளேமிங் யுவர்செல்ஃப். டோன்ட் ஒப்சஸ். வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து ஃபோக்கஸா இருக்கணும். ஏதாவது நீங்க ஒரு விட்டு போன விஷயத்த வந்து நீங்க திரும்ப ஆரம்பிக்கணும். உங்களோட மைண்ட் வந்து ரிவர்ஸ் பண்ணணும், டைவர்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை, சின்ன சின்ன விஷயத்துல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களை விட்டுட்டு போனவங்க வந்து நாளடைவுல வந்து நீங்களே மறந்துடுவீங்க. ஞாபகம் இருக்கும். ஓ ஆமா அவங்க இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு நீங்க இருப்பீங்க. ஏன்னா வந்து அந்த மெச்சூரிட்டி. ஸோ நீங்க ஹாப்பியா இருங்க. நீங்களே வந்து உங்களை ஹீல் பண்ணிக்கிங்க. ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுங்க. வெக்கேஷன் போங்க. சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க செய்யுங்க. உங்க லைஃப்ல வந்து புதுசா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க வந்து உண்டு பண்ணுங்க. இல்லைன்னா புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அதான் ஒன்று சொல்லுவாங்களே, ஒன்று விட்டுட்டு போனா இதை விட பெட்டரா ஒன்று கிடைக்கும்னு. கண்டிப்பா வந்து உங்களுக்கு பெட்டரா கிடைக்குங்க. நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா. ஆனா ஒண்ணுங்க, கர்மா இஸ் பூமராங். நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல உண்மையா இருந்தீங்கன்னா, நீங்க உண்மையா இருந்து அவங்க உங்களை விட்டுட்டு போனாங்கன்னா, அந்த கருமா வந்து அவங்களுக்கு அடிக்குங்க. ஆனா அதுவே நீங்க ஒரு தப்பு பண்ணி அவங்க உங்களை விட்டுட்டு போனாங்கன்னா, அந்த கருமா வந்து பூமராங் மாதிரி உங்களுக்கு தாங்க அடிக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்ங்கிறது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம எப்படி அழகா கையாளுறது தான் இருக்குங்க. அது வந்து ஒரு கலை. ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும். ஒருத்தவங்க உங்களை விட்டுட்டு போனாங்கன்னா அது எவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். ஸோ நீங்க ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குங்களா? நீங்க உங்களையே வருத்திக்காதீங்க. அதுக்கு பதிலா நீங்க வந்து க்ரோ பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. பணம் சம்பாதிக்கிறதுல முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில வந்து பெரிய ஆளா வருவீங்கங்க. சும்மா ஒரு அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. லைஃப்ல வந்து ரொம்ப முன்னேறி வந்தவங்கலாம் பாருங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு விதத்துல வந்து புரோக்கனா தான் இருக்கும். அதுக்குன்னு வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வந்து புரோக் ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல வரலங்க. ரிலேஷன்ஷிப்ல புரோக் ஆகும்போது அந்த வெறி, அந்த வலி தான் வந்து நம்மள வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகுங்க. ஸோ யாரையும் சபிக்காதீங்க. இந்த யூனிவர்ஸ் வந்து அவரவர் செய்த வந்து அவரவர்களுடைய கர்மா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அது நடக்குங்க. அதுவும் வாழும் காலத்திலேயே வந்து இதெல்லாம் நடக்கதாங்க செய்யும். சரிங்க, இந்த ஒரு சின்ன ஷேரிங் வந்து நான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். மீண்டும் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப். கார்த்திக்.